இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தலை இப்படி வலிக்குது? இன்னும் ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்குது. நான் இந்த ட்ரெஸ் போடவே இல்லையே. எப்படி என்ன இவ இங்க படுத்திருக்கா? நைட் என்னாச்சு? ஏய் இசை, இசை எந்திரி. ஏய் ஏய் எந்திரி. ஏய் எந்திரி. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நைட் என்ன பண்ண? நீங்க நைட் என்ன பண்ணீங்க? நான் எதுவுமே பண்ணலையே. அது உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ இருக்கிற ரூம்ல நான் இருக்கவே கூடாதுன்னு என் ஃப்ரெண்டோட ரூமுக்கு போயிட்டேன். ஃப்ரெண்ட் ரூம்ல இல்லங்க, நீங்க உங்க ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணாரு. நேத்து நான் உங்களை தேடி வந்தப்போ நீங்க ஃபுல்லா குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடந்தீங்க. நான் தான் உங்களை கூட்டிட்டு வந்து வீட்ல படுக்க வச்சேன். ஏய் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? ஏங்க, நீங்க எவ்ளோ பெரிய சிங்கர், அத்தைக்கு இந்த ஊர்ல எவ்ளோ நல்ல பேர் இருக்கு, நம்ம ஃபேமிலிக்கு எப்படி ஒரு பேர் இருக்கு, அத பத்திலாம் நீங்க யோசிக்காம குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறீங்க. ஏன் இந்த மாதிரி உங்களை நீங்களே டிகிரேட் பண்ணிக்கிறீங்க? எல்லாம் ஒன்னாலதான். என்னது என்னாலயா? நானா உங்களை போய் குடிச்சிட்டு ரோட்ல தூங்க சொன்னேன்? நீ சொல்லல. ஆனா நான் இப்படி குடிச்சதுக்கு காரணம் நீதான். நீ என் நிம்மதி சந்தோஷத்தையும் கெடுத்துட்ட. உன்னாலதான் நான் குடிக்கிறேன். குடிச்சதுக்கு நான் ஒரு சாக்கு. ஏய் ஏன் ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு? என்ன பண்ண? எப்படி மாறிச்சு சொல்லு. அது நீங்க ஃபுல்லா குடிச்சிருந்தீங்களா? குடிச்சிருந்தேன். அதனால இல்ல அதனால நீங்க என்ன வாமிட் பண்ணிட்டீங்க. வாமிட் பண்ணனா? அதுவும் இவ முன்னாடி போய். சரி வாமிட் பண்ணா என்ன இப்போ? ட்ரெஸ் எப்படி மாறிச்சு? நேரம் ஆச்சுன்னா நான் அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அதுக்கு வாமிட்டோட இருந்தீங்க. அதனால உங்க சட்டையெல்லாம் கழட்டி குளிக்க வச்சு. ஏய் எதுக்கு இதெல்லாம் பண்ற? என்னது? நான் எதுக்காக பண்றேன்னா, ஏங்க தெருவுல போறவங்க யாராவது இப்படி பண்ணா கூட அவங்களுக்கும் இப்படிதாங்க உதவி செய்வாங்க. நான் யாரு? நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி. ஏய் ஒரு அற வச்சேன்னு வையேன். எதுக்கு என்ன தேடி வந்த? நான் குடிக்கிறதே ஒன்னாலதான். நான் போதையில இருக்கிறத பயன்படுத்தி என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காத. அட்வான்டேஜா? ஹலோ, அந்த மாதிரி சீப்பான ஆளு நான் கிடையாது. கேக்குதா இல்லையா? நீங்க போதையில இருக்கிறத யூஸ் பண்ணி என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்ற ஸ்ரீஜா இல்லனா, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அத முதல்ல சொல்லு. நான் உங்களோட மரியாதை குறைய கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் செஞ்சேன். அடேங்கப்பா, ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் இந்த மாதிரி ஏதாவது டயலாக் விட்டுடுற. பக்கா பிரில்லியன்ட் தான் நீ.